80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் கோட்டை கொத்தளத்தில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை உள்ளிட்ட காவல்துறை பிரிவுகள் சார்பில் அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோட்டைக்கு சென்ற அவர் அங்கு பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக விஜய் தேசிய கொடி ஏற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்கள் நலனுக்காக மட்டுமே நிர்வாக ரீதியாக மத்திய அரசுடன் ஒத்துழைப்பு தருகிறோம் என முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவில் பேசிய முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து காப்பதுதான் மிகப்பெரிய விடுதலைக்கு சமம் என்று கூறினார். நாம் எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நாம் எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலேருந்து ஊழல்லேருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. மாநில உரிமைகள், கொள்கை முடிவுகளுக்கு எதிரானவற்றை தாவேக அரசு நிச்சயம் எதிர்க்கும் என கூறிய அவர் முந்தைய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். பொதுவாக மக்கள்தான் ஆட்சியாளர்கள் எனவும் தாவேக அரசுக்கு எதிரான சக்திகளையும் சதிகளையும் முறியடிப்போம் என்றும் தெரிவித்தார். மக்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்கள் அண்ணனை, உங்கள் தம்பியை, உங்கள் பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக ஆக்கிட்டோம். அதனால் நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமே தான் நீங்கள் நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியாக நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும்.
8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கே நான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க கவலை? நல்லதை மட்டுமே நோக்கி நகருவோம். தொடர்ந்து விழாவை முடித்துக் கொண்டு சென்ற முதலமைச்சர் திடீரென காரிலிருந்து இறங்கி மக்களை பார்த்து கையசைத்தார். சிறிது தூரம் நடந்து சென்ற அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.